வாமுகோமுவின் கவிதைகள் குறித்து கவிஞர் அதங்கூட அனீஷ் அவர்கள் உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய கவிஞர் நண்பர் சீவகன் அவர்களே, மிகச்சிறப்பானது உரையை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர் இலக்கியன் அவர்களே, எனக்கு பின்னால் பேச இருக்கக்கூடிய நண்பர் ஜார்ஜ் ஜோசப் அவர்களே, எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்களே, உங்களை எல்லாம் இந்த நல்ல பொழுதில் வணங்கி மகிழ்கிறேன். ஒவ்வொருவரையும் குறிப்பிட்டு பேசுவதற்கு நேரம் போதாதுங்கிற காரணத்தினால் அனைவருக்கும் இந்த மாலை வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். தம்பி சீவகன் அவர்கள் வாமுகோவினுடைய கவிதைகள் பற்றி ஏறத்தாழ ஒரு குறுக்குவெட்டு தோற்றத்தை உங்கள் முன்னால் வைத்ததாக நான் நம்புகிறேன். வாமுகோவினுடைய கவிதைகளை பற்றி பேசுவதற்கு முன்னால் வாமுகோவினுடைய கவிதைகளை படிக்கிற பொழுது லாசாரா 1956 குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுதேசமித்திரன் தீபாவளி மலரில் இலக்கியத்தில் கொச்சை என்று சொல்லக்கூடிய கட்டுரை எனக்கு நினைவுக்கு வருகிறது. இலக்கியத்தில் கொச்சை உண்டு அல்லது இலக்கியத்தில் கொச்சைதான் உண்டு என்ற கட்சிக்கு நான் பேச வரவில்லை என்று எடுத்த எடுப்பிலே தன்னுடைய கட்டுரையில் லாசாரா பதிவு செய்கிறார். எங்கெல்லாம் கொச்சை இருக்கிறது என்று ஒரு பெரிய பட்டியலை போடுகிறார். குழந்தைகளுடைய குலைவில் கொச்சை இருக்கிறது, ஆண் பெண் இணைகிற பொழுது கொச்சை இருக்கிறது, இலக்கியத்தில் கொச்சை இல்லாமல் போய்விடுமா, வாழ்க்கையிலிருந்து முகிழ்கிற இலக்கியத்தில் கொச்சை இல்லாமல் போய்விடுமா என்கிற கேள்வி அவர் வைக்கிறார். இந்த கேள்விகளை எல்லாம் வைத்துவிட்டு கடைசியில் அவரே ஒரு பதில் சொல்வது போல ஒரு இடத்தில் எழுதுகிறார். எழுதுபவனுக்கும் எழுதியதை படிப்பவனுக்கும் படித்ததை கேட்பவனுக்கும் அவன் தன்மையை உயர்வுபடுத்த இலக்கண பாஷைக்கு உள்ள யோக்கியதை கொச்சைக்கும் உண்டு. ஆனால் அவர் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறார். இடமும் அளவும் அறிந்து உபயோகிப்பவனுடைய பேனா முனையாலும் நாக்கு நுனியாலும் கொச்சைக்கு பெரிய சக்தி உண்டு. இப்படி இடமும் அளவும் அறிந்து கொச்சை வாமுகோமுடைய கவிதைகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்வியை உங்கள் முன் நான் வைக்க ஆசைப்படுகிறேன். அதற்கான பதிலை நான் தேடவும் விளைகிறேன். 1970களில் வந்த ஒரு முக்கியமான நாவல் பேராசிரியர் ஐசக் அருமைராஜன் அவர்களுடைய கீறல். அந்த நாவலில் ஒரு கதாபாத்திரம் பேசுவது போன்று ஒரு இடம் வரும். ஒரு கெட்ட வார்த்தை பேசக்கூடிய ஒரு சூழல். ஐசக் அருமைராஜன் அந்த கெட்ட வார்த்தைக்குள்ள முதல் வார்த்தையை மட்டும் போட்டுவிட்டு கெட்ட வார்த்தை எங்கு பயன்படுத்தப்படவில்லை என்று அடைப்புக்குறிக்குள் போடுகிறார். 0 டிகிரி என்று சொல்லக்கூடிய சாரு நிவேதனுடைய நாவல் வந்த பொழுது தமிழகத்தினுடைய நம்பர் 1 வார இதழ் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். ஏறத்தாழ அது தமிழ் சமூகத்தினுடைய விமர்சனமாக கூட எடுத்துக் கொள்ளலாம். ஒரு பக்கம் ஃபுல்லா சீ என்று போட்டுக்கின்றது, அவ்வளவுதான். அடுத்ததாக சமுத்திரம் அவர்களுடைய பாலைப்புறா என்று சொல்லக்கூடிய நாவல், தமிழில் எழுதப்பட்ட எய்ட்ஸை பற்றி வந்த முதல் நாவல் என்று சொல்லப்படுகிற அந்த நாவல் உள்ளம் வருகிறது. ஒரு முதல்ரவு காட்சி. கலைவாணி ஆடைகளையே உட்கார்ந்தாள். இப்பொழுது சுவற்றில் ஒரு கரப்பான் பூச்சி சென்று கொண்டிருக்கிறது. பின்னால் ஒரு பள்ளி அதை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. கரப்பான் பூச்சியை பள்ளி பிடித்து விட்டது. உங்களுக்கு புரிந்திருக்கும். அவள் கேட்கிறாள், கலைவாணி கேட்கிறாள், தலை மட்டும்தானே மிச்சம் மச்சான் என்று கேட்கிறாள். இங்கே குறிப்பாக இன்னொரு செய்தியும் உணர்த்தப்படுகிறது. கலைவாணி யாரோடு உறவில் இருக்கிறாளோ அவருக்கு எய்ட்ஸ் பிடித்திருக்கிறார். அந்த செய்தியும் அதோடு சேர்த்து சொல்லப்படுகிறது. இறப்பு நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அங்கு பள்ளியாக தலைவனும் கரப்பான்பூச்சியாக தலைவியும் இருக்கக்கூடிய ஒரு சூழலை சுட்டி காட்டுகிறார். ஆகவே 4 சுவருக்குள் நடக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு காலத்தில் கலைஞன் தலைவனையும் தலைவி உள்ளே அனுப்பிவிட்டு வெளியே நின்று விடுவான். ஆனால் சூழல் மாறிவிட்டது.
நாம் அதற்கு கூட பாரதியைத்தான் துணைக்கு அழைத்துக் கொள்கிறோம். பேசாதது எல்லாம் பேச துணிவோம். உண்மைதான், பீ கதைகள் வந்துவிட்டன. கெட்ட வார்த்தை பேசுவோம் என்று சொல்லக்கூடிய நூல்கள் எல்லாம் வந்துவிட்டன. நிறைய சூழல் மாறிவிட்டது. கெட்ட வார்த்தை பேசுவோம் என்கிற நூல் வந்த பொழுது சில பேராசிரியர்கள் என்னிடம் நேரடியாகவே கேட்டார்கள், இந்த புத்தகத்தை படித்தீர்களா, இந்த புத்தகத்தை மாணவர்கள் படிக்கலாமா, இப்படியெல்லாம் கேட்டார். நான் இது ஒன்று படிப்பதில் தவறில்லை, அது ஒரு ஆய்வு நூல் என்னை பொறுத்தவரை. இந்த சூழலில் தான் வ.மு.க.உடைய பற்றி நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். ஒன்று, இறக்கை என்று சொல்லக்கூடிய இதழை ராசமைந்தன் என்கிற பெயரில் வ.மு.க. நடத்தி கொண்டிருந்தார். அந்த இதழில் தான் நான் இப்பொழுது குறிப்பிட்ட கெட்ட வார்த்தை பேசுவோம் என்று சொல்லக்கூடிய நூல் தொடராக வெளிவந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பேசலாம். ஆரம்ப காலகட்டத்தில் திண்டுக்கல், குறிப்பாக திண்டுக்கல் பேருந்து நிலையங்களில், திருச்சியிலிருந்து ரயில்வே சந்திப்புக்கு செல்லக்கூடிய பேருந்து நிலையங்கள் எல்லாம் ஒரு மாதிரியான புத்தகங்கள் கிடைக்கும். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் பார்த்தீர்களானால் குமுதம், ஆனந்த விகடன் இவற்றுக்கு நடுவே பாலியல் காட்சி உள்ள ஒரு சிறிய அட்டையை வைத்துக் கொண்டு அந்த விற்பனையாளர்கள் நின்று கொண்டிருப்பார். இப்படித்தான் பாலியல் ஒரு காலகட்டத்தில் பேசப்பட்டு கொண்டிருந்தது. இன்று பாலியலை பேசுவது ஒரு நாகரிகமாகிவிட்டதா என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. இன்று எல்லாமே கைபேசியில் கிடைக்கிறது. முக்காடு போட்டுக்கொண்டு காலை காட்சிகளை பார்த்த காலமெல்லாம் மலையேறி போய்விட்டது. இந்த சூழலில் வட்டார வழக்குகளை மையப்படுத்தி 1906 குமரி மாவட்டத்திலிருந்து கொம்பிய என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பு வந்தது. தமிழில் ஒரு முன்னோடி தொகுப்பு என்று அதை சொல்லலாம். முழுக்க முழுக்க குமரி மாவட்ட வட்டார வழக்கை பயன்படுத்தி எழுதப்பட்ட ஒரு கவிதை தொகுப்பு. 2004 மிக முக்கியமான காலகட்டமாக நான் பார்க்கிறேன். அதாவது புத்தாயிரத்தினுடைய தொடக்கத்தில் பாருங்களேன், ஒரே வருடத்தில் மகுடேஸ்வரனுடைய காமக்கடுமுனல் என்று சொல்லக்கூடிய நூல் வெளிவந்தது. கவிஞர் விக்ரமாதித்யனுடைய தேவதைகள், பெருந்தேவிகள், மோகினி பிசாசுகள் என்று சொல்லக்கூடிய நூல் வெளிவந்திருக்கிறார். வ.மு.க.உடைய முதல் சிறிய தொகுப்பான வெறுங்குண்டி அம்மணம் போட்டுக்கடி சம்மணம் என்று சொல்லக்கூடிய தொகுப்பும் அதே ஆண்டில் வெளிவந்திருக்கிறது. இந்த 3 தொகுப்புகளும் காம அவஸ்தைகளை பற்றி பேசக்கூடிய தொகுப்புகளாக இருப்பதுதான் குறிப்பிடத்தக்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், வ.மு.க.உடைய முதல் தொகுப்பிற்கு சாம்பல் என்று சொல்லக்கூடிய இதழில் வ.மு.க.உடைய நண்பர் ஷாராஜ், இவரை அவருடைய ரெக்கை என்று சொல்லக்கூடிய இதழில் தொடர்ந்து ஓவியங்கள் வரைந்தவர், நிறைய கதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு விமர்சனம் எழுதுகிறார். குறிப்பாக அந்த வெறுங்குண்டி அம்மணம் போட்டுக்கடி சம்மணம் என்ற தொகுப்பிற்கு ஒரு விமர்சனம் எழுதி வருகிறார். அவர் கொடுத்த குறிப்புகள் ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட குறிப்புகள் கொடுக்கிறார் என்று சொன்னால், வ.மு.க.உடைய கவிதைகள் வெளிவந்திருக்கின்றன. அவருடைய சிறுகதைகள் தொகுப்பாக வெளிவந்தால் அவர் இன்னும் கவனிக்கப்பட்டிருப்பார். அவருடைய சிறுகதைகளை காலச்சுவடோ, உயிர்மை போன்ற பத்திரிகைகள் எல்லாம் வெளியிடுவதில்லை. அவர் அதை நாடி போவதும் இல்லை. அப்படி வெளியிட்டிருப்பாரே ஆனால் வ.மு.க. இன்னும் கவனம் பெற்றிருப்பார் என்று சொல்கிறார். இது 2004 வந்த விமர்சனம். 2006 அவருடைய முதல் சிறுகதை தொகுப்பை தஞ்சையில் இருக்கக்கூடிய சுகன் வெளியிட்டார். அழுவாச்சி வருதுங்க சாமி, அதுதான் அவருடைய முதல் தொகுப்பு. இந்த வ.மு.க. சாரராஜுடைய நட்பு ஏறத்தாழ ஒரு மிக குறிப்பிடத்தக்க ஒரு இலக்கிய நட்பாக நான் பார்க்கிறேன். 2 பேரும் சேர்ந்து கூட ஒரு சிறுகதை எழுதினார்கள். திருவிழாவுக்கு போன மயிலாத்தாள், இது மிக முக்கியமான பதிவாக நான் பார்க்கிறேன். 2 பேரும் சேர்ந்து ரெக்கை இதழ் எழுதிய ஒரே ஒரு சிறுகதை என்னவென்று சொன்னால் திருவிழாவுக்கு போன மயிலாத்தாள். சரி, இவருடைய நட்பை பற்றி வ.மு.க. ஒரு இடத்தில் எழுதுகிறார். ஒரு மிக குறிப்பிடத்தக்க ஒரு பால்யகால பதிவாக நான் பார்க்கிறேன். ரொம்ப நாஸ்டாலஜிக்கா இருக்கிற மாதிரி தோணுது. அந்த குழந்தையின் பெயர் சாராஜ் என்றார்கள். அவருடைய கவிதை இப்படிதான் எழுதியிருக்கிறார். என் அம்மா சாய்ராஜ் என்று எப்போதும் விളിக்கும். உன் பெயர் என்ன செல்லம் என்ற கேள்விக்கு சாராஜ் ஃப்ரம் வேலந்தாவளம் என்றே சொல்லும். வேலந்தாவளம் அழைக்கிறது என்று ஒரு சிறுகதையை சாராஜ் எழுதியிருக்கிறார். அந்த குழந்தை ஒரு நாள், இதை கவனிச்சுட்டே வாங்க, அந்த குழந்தை ஒரு நாள் பட்டுப்பூச்சி ஒன்றை பிடித்து கையில் இருந்த பிளேடில் கூறு போட்டு கொண்டிருக்க, நானோ தென்னை மட்டை எப்போது என் தலையில் கலந்து விழுமென தென்னை உச்சியை பார்த்த வண்ணம் இருந்தேன்.
திடீரென யாரோ அடித்து விட்டது போல் கீழே உருண்டு நான் குட்டிக்கரணம் போட்டதும் சாராஜ் சாராஜ் என்ற குழந்தை பிளேடை வீசி எறிந்து விட்டு வயிறு குலுங்க சிரிக்க சிரிக்க ஆரம்பித்தார். அன்று என்ன தேதி என்று என் மாமியாருக்கும் மாமனாருக்கும் இன்று வரை தெரிந்தபாடில்லை என்று கவிதை எழுதியிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல 2 பேரும் தொடர்ந்து சிற்றிதழ்கள் தளங்களில் இயங்கி இருக்கிறார்கள். சௌந்தர சுகன் அதற்கு மிகப்பெரிய இடத்தை அளித்திருக்கிறது. சுகன் என்று இல்லை, அவருடைய நினைவை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதல் சிறுகதை தொகுப்பில் ஒரு குறிப்பு இருக்கிறது. அழுவாச்சி வருதுங்க சாமின்னு சொல்லக்கூடிய முதல் சிறுகதை தொகுப்பில் ஒரு குறிப்பு இருக்கு. அந்த சமர்ப்பணமே அதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. கவிதை உனக்கு வராதுடா, சிறுகதை உனக்கு வருது, அதை மட்டுமே எழுது என்று கூறிய எனது தந்தை அமரர் முத்துப்பொருணனுக்கு என்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வாமுகோமு பற்றி அவருடைய அப்பாவுடைய பதிவு என்னவென்று சொன்னால், கவிதை உனக்கு வராதுடா. வாமுகோமுடைய முதல் தொகுப்பாக நான் கருதுவது என்னவென்று சொன்னால் வெறுங்குண்டி அம்மனம் போட்டுக்கடி சம்மணம். ஆனால் உயிர்மை வெளியிட்ட சொல்லக்கூசும் கவிதை என்று சொல்லக்கூடிய தொகுப்பைத்தான் முதல் தொகுப்பாக வாமுகோமுவும் சரி பிறரும் அங்கீகரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் வெறுங்குண்டி அம்மனம் போட்டுக்கடி சம்மணத்தில் முதல் தொகுப்புடைய கவிதைகளும் அந்த தொகுப்பில் இணைக்கப்பட்டிருப்பதாக நான் அறிகிறேன். நண்பர் இலக்கியன் பேசிக் கொண்டிருந்தார். கதைகளுக்கும் அவருக்குமான உலகத்தை பற்றி எல்லாம் மிக விரிவாக பேசுகிறார். கதைகளுக்கும் அவருடைய கவிதைகளுக்கும் இடையே ஒரு ஊடாட்டம் இருப்பதை நான் பார்க்கிறேன். பெரும்பாலான கவிதைகள் கதைகள் போன்ற வடிவத்துடன் இருப்பதை நான் பார்க்கிறேன். அவரே ஒரு இடத்தில் சொல்கிறார், இது ஒரு வாக்குமூலம், கவிதைகள் என நான் எழுதுபவை சிறுகதைகளை ஒத்திருப்பது எனக்கே தெரியும். இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தோடு ஒரு கவிதையை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். லீவ் லெட்டர், ஒரு மாணவன் ஆசிரியருக்கு எழுதக்கூடிய ஒரு லீவ் லெட்டர். அதாவது பழனிவேல் 6ஆம் வகுப்பு பி பிரிவில் உள்ள ஒரு மாணவன் எழுதுகிறார். இது ஏறத்தாழ ஒரு கதை. இது கவிதை என்று எடுத்துக்கொள்ள முடியுமா என்று சொன்னால் கதை என்றும் வாசிக்கலாம், அல்லது மீரா சொல்வது போல கவிதை ஆக்கிக் கொள்ளலாம். முதல் வரி மிக முக்கியம். வழக்கம் போல் அன்புள்ள வகுப்பாசிரியர் அவர்களுக்கு, இப்பவும் என் அக்கா திருநிறை செல்வி என் கவிதா நேற்றைய இரவில் உள்ளூர் விசைத்தறி ஓட்டுபவரின் மகன் திருநிறை செல்வன் கே கணேசன் என்கிற வாலிபரோடு வாழ்வதற்காக ஓடிப்போனதாய் இங்கு எல்லோரும் கூறுகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு சிறுகதைக்கான விஷயம் கவிதையாக எழுதப்பட்டிருக்கிறது. வீட்டு நிலைமை அந்த மாணவன் மிக தெளிவாக எழுதுகிறான். என்னுடைய அக்கா என்ன செய்து விட்டால், இன்னொருவரோடு ஓடி போய்விட்டால், அந்த ஓடுகாலி கழுதைகளை தேடி ஊரே சென்றிருக்கிறது, சென்றவர்கள் யாரும் திரும்பவில்லை, என்னை ஈன்றெடுத்த தந்தையார் இந்த சம்பவத்தால் மனம் பாதிக்கப்பட்டு அதிகமாக குடித்து குண்டி வெடித்து ஐசியூவில் கிடக்கிறார், அதை பார்க்க போன என் அம்மா இன்னும் திரும்பவில்லை, ஆனால் கண்டறியாத பாட்டிக்கு மோளவும் பேளவும் நான் தான் வீட்டில் வெளியே அழைத்து செல்ல வேண்டும், ஆகவே எனக்கு 2 நாட்கள் விடுப்பளிக்குமாறு வேண்டுகிறேன் என்ற ஒரு கவிதை. வாமுகோவினுடைய கவிதைகளில் வரக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம், உறவுகளை நாம் பார்க்கிறோம். அத்தை, மாமா, அப்பாரு, தாத்தா, பாட்டி, கிழவி, காதலி, கள்ளக்காதலி என்று ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. அவருடைய பெண்கள், கவிதையில் வரக்கூடிய பெண்கள் பாலியல் இச்சைகளை மிக இயல்பாக வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு கவிதையுடைய தலைப்பு பாருங்களேன், இன்னும் பெண்கள் அதற்காகவே ஜீவிக்கி, இன்னும் பெண்கள் அதற்காகவே வாழ்கிறார்கள். எதற்காக? பால் இன்பத்திற்காகத்தான் வாழ்கிறார்கள். அவர் அந்தரங்கப்பா என்று ஒரு 7 கவிதைகள் எழுதியிருக்கிறார். சாந்தாமணி பற்றி ஒரு 5 கவிதைகள் எழுதியிருக்கிறார். இந்த கவிதைகள் எல்லாம் என்னவென்று சொன்னால், பெண்கள் தங்களுடைய பால் வேட்கையை மிக இயல்பாக வெளிப்படுத்துகிறார்கள். இது சரியா தவறா என்கிற கேள்விக்கு அப்பா நடந்திருக்கலாம் என்று கூட நாம் சொல்லலாம். அவருடைய கவிதைகள் பாலியலை ஒரு கொண்டாட்டமாக முன்வைக்கின்றன. சில நேரங்களில் பாலியல் விளைவுகளை கொஞ்சம் பூடகமாகவும் வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு கவிதை பாருங்களேன், வேப்பை உச்சியில் தவிட்டு குருவி ஒன்று எதற்கோ கத்தியதற்கு நீதான் கூறினாய் அம்மணி, அதற்குத்தான் கத்துகிறது என உன் காமத்தை கூறுவதில் கூட உன் வெளிப்பாட்டு உத்தி உத்தமம். ஆனால் நமக்கு இடக்கூடிய ஒரு கேள்வி இருக்கிறது. நான் முதல் கேட்டேன், கொச்சையை எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம்? பெண்களை பற்றி அவர் எழுதுவதை 2 வகையாக நான் பிரிக்கிறேன். ஒன்று, பெண் பாத்திரங்கள் கூறுவது போன்று அமைந்த கவிதைகள்.
அது சாந்தாமணி கவிதைகளாக இருக்கலாம். கவிஞர் கமலா ஜி என்னுடைய அந்தரங்கப்பா கவிதைகளாக இருக்கலாம், அல்லது பொதுவாக ஆசிரியர் கூற்றாக அமைந்த கவிதைகள். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொன்னோம்னா, பெண் பாத்திரங்கள் பேசுவது போன்ற அமைந்த கவிதைகளை பார்த்தீர்கள். ஆனால் ஒரு பேச்சு வழக்கில் எழுதப்பட்ட ஒரு கவிதை, கவிதை தலைப்பே பேச்சு தான். ஒரே ஒரு செய்தி, கணவர் மது அருந்தி இறந்து விட்டார், மது அருந்தி குடிகாரனாகி இறந்து விட்டார். இதை கொங்கு வட்டார மொழியை பயன்படுத்தி மிக அழகாக எழுதியிருக்கிறார், இல்லை என்றால் சொல்லவில்லை. எம்பட வீட்டுக்காரனை என்னமோ நான் தான் கொண்டு போட்டதா இளவுக்கு வந்த சனமெல்லாம் பேசுற செய்தி கேட்டு வந்த தங்கச்சிக்காரி குசுகுசுன்னு சொன்னான். அப்படிதான் கவிதை ஆரம்பிக்கும். அவன் தண்ணி போட்டே குடல் வந்து செத்தான்னு யாருக்கு தெரியாம எங்க கிடக்குறானோ, ஊர்ல இருக்கவன் பூரா அவங்கிட்ட வாங்கி குடிச்ச பாவத்துக்கு ஊடு ஏறி வந்து பேசுறானுங்க பேச்சு. இப்படி கவிதை போய்கொண்டே இருக்கிறார். குடிப்பழக்கம்தான் தன்னுடைய கணவனுடைய மரணத்துக்கு காரணம் என்று சொல்லக்கூடிய கவிதையினுடைய கடைசியில் அந்த கதாபாத்திரம் அல்லது அவர் உருவாக்கிய அந்த பெண் ஆவேசம் பெறுவதாக ஒரு இடத்தில் முடிக்கிறார். என் மேல பழி போடுறதா இருந்தா இன்னைக்கு ஒரு நாளைக்கு போடுங்க, ஏன்னா இன்னைக்குதான் இளவு. நாளைக்கு பாருங்க பேசினவன் நாக்கையெல்லாம் இழுத்து பிடிச்சு சூரிக்கத்தில அறுத்து போடுறேன், கோமளவனிலாம் கொக்கா என்று கவிதை. இது நான் சொல்வது போல குங்குமொழி எழுதப்படுகிற பொழுது, ஒரு கதாபாத்திரங்கள் பேசுகிற பொழுது இப்படி ஒரு இதை பயன்படுத்துகிறார். பொது மொழியில் பேசுகிற பொழுது, குறிப்பாக நடுத்தர வர்க்க பெண்களை பற்றி பேசுகிற பொழுது அவர் தடம் மாறுகிறாரோ என்கிற கேள்விதான் எனக்கு எழுகிறது. குறிப்பாக வெறுங்குண்டி அம்மணம் என்று சொல்லக்கூடிய தொகுப்பில் இடம்பெற்ற ஆதிக்கம் என்று சொல்லக்கூடிய கவிதை. இந்த கவிதை முழுக்க மிக சிறிய கவிதை தான். அவள் பெயர் எதுவாகவோ இருக்கட்டும், அதாவது உங்களுக்கு விரும்பிய பெயரை வைத்துக் கொள்ளலாம். அவள் ஒரு குடும்ப தலைவி. கவிதையில் எங்கேயுமே வடிவம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நிறுத்தற்குறி கிடையாது. வேகமாக எழுதிட்டு போறார். 5 மணியில் ஜெயா டிவியில் சுப்பிரபாதம் கேட்டு மகிழ்ந்து புருஷனுக்கு முத்தமிட்டு அனுப்பி தன் பட்டு வண்ண மேனியை குளியலறைக்குள் குளிப்பாட்டி பிங்கி ஆடை உடுத்தி பிரார்த்தனை கூட்டம் சென்று இறைவன் ஆசி பெற்று நேரே மாதர் சங்க கூட்டம் ஒன்றில் மைக் பிடித்து ஆடவர் கொட்டமடிக்கும் அருமை வசனங்கள் பல பேசி கைதட்டல் பெற்று கொக்கோ கோலாவை உதடு மீது பட்டும் படாமல் குடித்து விடை பெற்று ரிச் வாட்சில் மணி பார்த்து தேவி அபிராமில் தளபதி விஜயின் திருமலை பார்த்து கைநட்டி கோண்டாவை வீட்டில் தள்ளி தனதரையில் நைட்டிக்குள் நுழைந்து இதுவரைக்கும் இயல்பா வந்துட்டு இருக்கு. நைட்டிக்குள் நுழைந்து வேலைக்காரனை ஜாடையாய் அழைக்க ஆடை அவிழ்த்து ஆசையாய் வந்தவனிடம் சொன்னால் நான் தான் மேல். நடுத்தர வர்க்கத்தை பற்றி வாமுகமுடைய மதிப்பீடு என்ன என்கிற கேள்வி இங்கே. குறிப்பாக நடுத்தர வர்க்க பெண்களுடைய இருப்பை பற்றி, இயல்பை பற்றி வாமுகமுடைய கருத்து என்ன? பொது மொழியில் பேசக்கூடிய இந்த கவிதை, அவர் சொல்லுகிறார், பெயர் எதுவாக வேண்டும் இருக்கட்டும், அவள் குடும்பத் தலைவி. பொதுவாகவே மாதர் சங்க கூட்டங்களில் பேசி வரக்கூடிய பெண்களை பற்றி தமிழ் திரைப்படங்கள் சொன்னதை போலவே இவர் பேசுகிறார். குறிப்பாகவே அதாவது பெண்களுடைய புலங்கு வெளியை இவர்கள் கட்டுப்படுத்துகிறார் அல்லது மட்டுப்படுத்துகிறார். பெண்கள் கூட்டத்தில் பங்கேற்க கூடாது என்கிற ஒரு மனோபாவம் இருக்கிறதோ என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. இயல்பாகவே இங்க பாருங்களேன், முதல் வரியில குடும்ப தலைவிகள் என்று சொல்கிறார், அடுத்து பெண்களுடைய அசைவீக்கத்தை குறிப்பிடுகிறார், கடைசியாக வீட்டிலிருந்து புறப்பட்ட கவிதை மறுபடியும் வீட்டுக்குள்ளே வருகிறது. வீட்டுக்குள்ளே வருகிற பொழுது கவிதை என்னவாக முடிகிறது? படுக்கை அறைக்குள் முடிகிறது. அதான் சொன்ன, இவருடைய பார்வை தடுமாறுகிறது. சாராஜ் இந்த கவிதை குறிப்பிட்டு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இதையும் இதை விடவும் உள்ள பெண் ஆதிக்கங்களை யாராவது சொல்லத்தானே வேண்டும். இந்த கவிதை பெண்ணியவாதிகளை கோபப்படுத்தக்கூடும், பெண்ணியவாதிகளை அல்ல, அனைவரையும் கோபப்படுத்தக்கூடிய ஒரு கவிதை. அது யார் எழுதியிருந்தாலும், அது வாமுகமோ எழுதியிருந்தாலும் கூட தவறு என்பது தவறுதான். ஆக
பெண்களுடைய புலங்கு வெளியை கட்டமைப்பதில் படைப்பாளிக்கு இடம் இருக்கிறது. இதே ஒரு பெண் எழுதியிருந்தால் என்னவாக இருந்திருக்கிறோம் என்ற கேள்வியை உங்களுக்கு விட்டு விடுகிறேன். கேள்வி என்னவென்று சொன்னால், வாமுகோமு எந்த இடத்திலும் பாலியல் அரசியலை பேசவில்லை, பாலியலை பேசுகிறார். அதையும் ராவா பேசிட்டு போயிடுறார். வெளிப்படையாக பேசுகிற போக்கில் பாலியலை அவருக்கு போகிற போக்கில் பேசிவிட்டு போகிறார். ஒரு கவிஞனுடைய சமூக பொறுப்பு என்ன என்கிற கேள்வியை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அவர் எதிர்கவிதை எழுதுகிறவராக இருந்தாலும் அவருக்கு சமூக பொறுப்பு என்ன ஒன்று உண்டு. எதிர்கவிதை என்பதே சமூக பொறுப்பிலிருந்து முகிழ்ப்பது. ஆக வாமுகோவுடைய கவிதைகள் என்ன செய்கின்றன என்று சொன்னால், நடுத்தர வர்க்க பெண்களை மிக கேவலமாக அணுகுகின்றனர். இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தி நீங்க மன்னிக்கவே. இன்னொரு கவிதையில் சொல்லுகிறார், ஸ்கூட்டியில போற ஆண்டிகை எல்லாரும் திருப்பூர்ல சந்து சந்தா படுத்து படுத்து எந்திரிச்சு போகுதுங்க. திருப்பூர் ஒரு தொழில் நகரம். ஆகவே பெண்கள் அந்த ஆதிக்கம் கவிதையில் கைநட்டி கொண்டா பயன்படுத்துகிறார்கள். இந்த கவிதையில் ஸ்கூட்டி பயன்படுத்துகிறார்கள். பிரியா தம்பி என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர் தன்னுடைய பேசாத பேச்செல்லாம் என்று சொல்லக்கூடிய கட்டுரை தொகுப்பில் குறிப்பிடுகிறார்கள். என்ன தெரியுமா? வாகனங்கள் பெண்களுக்கு இறக்கைகளை கொடுத்திருக்கின்றன. ஆண்களை சார்ந்து வாழாமல் அவர்கள் இயல்பாக ஒரு இடத்திற்கு சென்று வருவதற்கான இறக்கைகளை வாகனங்கள் கொடுத்திருக்கின்றன. அந்த இறக்கைகளை வெட்டி விடுகிற பணியை வாமுகோவுடைய கவிதைகள் செய்கின்றன. வேலைக்கு போகும் பெண்கள் நடத்தை கெட்டவர்கள் என்று நம்முடைய பீடாதிபதிகள் சொன்னார்களே, அதற்கும் இதற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆக இது ஒரு பக்கம் இருக்க, அவருடைய மற்ற படைப்புகளில் குறிப்பாக அவருடைய குழந்தைகள் பற்றிய பதிவுகளை நாம் பார்க்கிறோம். குழந்தைகள் பற்றி எழுதுகிற பொழுது ஏறத்தாழ குழந்தைமையை கொண்டாடக்கூடிய, குழந்தையை மிக இயல்பாக பதிவு செய்யக்கூடிய ஒரு கவிஞராக நான் பார்க்கிறேன். நான் முதலில் ஒன்று சொல்லி அதை எடுத்து ஒரு இடைவெளி விட்டேன். பாலியல் அரசியல் என்கிற பேசுகிற பொழுது பாலியலை கொண்டாட்டமாக கொள்வதில் தவறில்லை. ஆனால் பெண்களை பாலியலுக்குரிய இச்சை பொருளாக ஆப்ஜெக்டிஃபிகேஷன் செய்வதை நாம் கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் பாலியல் அரசியல் என்று சொன்னால் என்ன என்று கேட்டால், கனடா நாட்டு கவிஞரான மார்கரெட் ஆட்வுடைய கவிதையில் 4 வரி வருகிறது. ஆங்கிலம் தெரிந்தவர்கள் மிக இயல்பாக அதை புரிந்து கொள்ளலாம். You fit into me like a hook into an eye, a fish hook and open eye. கொஞ்சம் தமிழ் படுத்தி பார்த்தோமே ஆனால், குழு இருக்கிறது இல்லையா, மீன் பிடிக்கிறதுக்கான குழு இருக்கிறது இல்லையா, அது கண்ணில் சிக்கி ஒரு மீனை இழுப்பது போலத்தான் எனக்கும் உனக்குமான உறவு. இது குடும்ப வன்முறையை பற்றி பேசுகிறது, அதிகார அரசியலை பற்றி பேசுகிறது. இந்த அரசியலை வாமுகோமு முன்னெடுக்கவில்லை. ஆகவே நான் அவருடைய கவிதைகளை பெண்கள் சார்ந்த கவிதைகள், குழந்தைகள் சார்ந்த கவிதைகள், இயேசு கவிதைகள், கொரோனா கவிதைகள், நகைச்சுவை கவிதைகள் என்று நிறைய பாகுபாடுபடுத்தி வைத்திருக்கிறேன். அதில் குழந்தைகள் பற்றிய கவிதைகள் மிக அழகாக இருக்கின்றன. குழந்தைகள் பற்றிய கவிதைகளை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் எனக்கு ஆதவனுடைய கூலி என்று சொல்லக்கூடிய கதை நினைவுக்கு வருகிறது. ஆதவனுடைய கூலி என்று சொல்லக்கூடிய கதை ஒரு குழந்தையினுடைய பார்வையிலேயே ஒரு நிகழ்வை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கதை. அந்த கதையில் வரக்கூடிய குழந்தை, நாங்கள் இப்போதான் சண்டே அங்கிள் வந்தாச்சு, கதை இப்படித்தான் போகும், சண்டே அங்கிள் வந்தாச்சு, சண்டே அங்கிள் வந்தாலே ஒரே தொல்லை தான். குழந்தை கொடுத்துருக்க பேரை பாருங்களேன், சண்டே வரக்கூடிய அங்கிளுக்கு பேர் என்ன? சண்டே அங்கிள். அம்மாவுடைய தம்பி சண்டே அங்கிள் வந்தாச்சு, வந்தாலே ஒரே தொல்லை தான், அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்றாரு. நானும் அப்பாவும் சண்டே அங்கிள் சேர்ந்து இப்போதான் ரயில்வே ஸ்டேஷன் போறோம். அப்பாடா ஒரு வழியா சண்டே அங்கிள் கிளம்பிட்டாரு, இதோ ரயில்வே போறாரு. இந்த ரயில்வே சத்தமே எனக்கு எரிச்சலா இருக்கு, இன்னும் டக்கு டக்கு டக்குன்னு இந்த சத்தமே விட மாட்டேங்குது. ஒரு வழியா சண்டே அங்கிள் ட்ரெயின் ஏறிட்டாரு. பின்னாடி வரக்கூடிய போர்ட்டர் தான் சண்டே அங்கிளுடைய திங்ஸ் எல்லாம் கொண்டு வராரு. இப்பதான் போர்ட்டர் திங்ஸை கொடுக்குறாரு. சண்டே அங்கிள் 2 ரூபா எடுத்து கொடுக்குறாரு. பத்தாதுங்க, கூட நல்லா சேர்த்து கொடுங்க புள்ள குட்டிக்காரங்க என்று போர்ட்டர் கேட்கிறார். அதெல்லாம் முடியாதுங்க. போர்ட்டர் திரும்பி அப்பாவிடம் நீங்களாவது கொடுங்க சார், நாலாம் சேர்த்து கொடுங்க சார், புள்ள குட்டிக்காரன் சார்.
முடியாது, நான் வேற உங்களுக்கு தனியா சொல்லணுமா, போயா என்று சொல்லி கிளம்புகிறார். அப்பாவும் குழந்தையும் ஐஸ்கிரீம் பார்லருக்குள் செல்கின்றார்கள். அங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறார்கள். நான் ஐஸ்கிரீம் அள்ளி சாப்பிடுறேன், மூஞ்சியெல்லாம் ஐஸ்கிரீம் ஆயிடுச்சு. அப்பா நாட்டி நாட்டின்னு சொல்றாரு. ஐஸ்கிரீம் கொண்டு வந்த பேரர் பில்லை கொண்டு வைக்கிறாரு. அப்புறம் ஐஸ்கிரீம் விலைக்கு சேர்த்து 2 ரூபாய் டிப்ஸ் வைக்கிறாரு. நான் அப்பாட்ட கேட்டேன், அவ்வளோ பெரிய லக்கேஜ் தூக்கிட்டு வந்தாரு, போட்டுறங்க, அவருக்கு 4 நாள் சேர்த்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஐஸ்கிரீம் அவ்வளோ வெயிட்டாப்பா, எதுக்கு 2 ரூபா கொடுத்த? குழந்தைக்கு பதில் சொல்லாமல் ஆட்டோவுக்கு கைதட்டி அழைக்கிறார் அப்பா என்று மிக அழகாக அந்த கவிதையை முடித்திருப்பார் ஆதவன். இதெல்லாம் 70களில் எழுதப்பட்ட கதை. இந்த கதை இன்றும் பொருத்தமாக இருக்கிறது. நாம் அந்தஸ்தை பார்த்து சில இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறோம். உழைப்பவனுக்கு கூலி கொடுப்பதில்லை. இப்படி குழந்தைகளுடைய பேசுகிற பொழுது வாமுகோமுடைய ஒரு கவிதை இப்படி ஆரம்பிக்கிறது. 2ஆம் வகுப்பறைக்குள் குழந்தைகளை சத்தம் போட வேண்டாம் என சத்தம் போட்டுக் கொண்டிருந்த டீச்சருக்கு வயசு 7. இயல்பாக பள்ளிகளில் பார்க்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வராத நேரத்தில் இன்னொரு குழந்தை என்ன செய்யும், அந்த ஆசிரியருடைய தானே ஆசிரியராக மாறி அந்த வகுப்பை கட்டுப்படுத்தும். இன்னும் சிறுமி சந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை. சிறுமி சந்தியாவும் கிட்டத்தட்ட இதையே தான் செய்கிறார். என்ன செய்கிறாள் என்று சொன்னால், அவள் ஒரு ரோல் பிளே பண்ணி கடைசியில் சொல்றான், ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறிய, பின்ன எரும மாடு மேய்க்க போறியா, படிச்சா தானே உனக்கு நல்ல வேலையில போய் உட்காரலாம், 4 மாப்பிள்ளைங்க தேடி வருவாங்க, அதே உனக்கு மட்டும் புத்தி மாட்டு மேய்க்கவே போகுது. இப்படி ஆசிரியர் திட்டுவதையே தன்னுடைய கருத்தாக சொல்லுது. எனக்கு அவருடைய பிடித்த கவிதையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த கவிதையை சொல்லலாம். நாற்கர சாலையை கடக்கும் பாப்பா. ஒரு காட்சி, நாற்கர சாலை, நடுவில் ஒரு பாப்பா உள்ளே போகிறது. அப்பா அம்மாவை எல்லாம் தாண்டி அந்த குழந்தை உள்ளே வந்து விட்டது. அப்பா பற்றி எந்த குறிப்பும் இல்லை. ஒரு இடத்தில் வருகிறதா சொல்லுகிறது, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த குழந்தை தத்தி தத்தி நடந்து சாலையின் நடுவில் வந்து கொண்டது. வாகனங்கள் அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரு சாலை. அந்த நேரத்தில் ஒரு பட்டாணி கொட்டையை பார்த்து அதை கண்டுபிடித்து சம்மணமிட்டு அமர்ந்து சப்பி பார்த்து வெளியே துப்பி கொண்டு சிரித்து கொண்டு ஒரு குழந்தை இருக்கிறார். இதுதான் காட்சி. கணக்கு வழக்கில்லாத வேகங்களில் வந்த வாகனங்கள் கிரீச்சிட்டு சாலையில் குறுக்கும் மறுக்குமாக பாப்பாவை தாண்ட முடியாமல் அப்படியே அமைதி காத்து நின்றார். இங்கதான் இந்த வாமுகோமு டச் ஒரு இடத்துல வருது. பின் வரிசையில் நின்ற விலையுயர்ந்த கார்காரன் விஷயம் தெரியாமல் அங்க என்னதாண்டா நடக்குது மயிராணிகளா என்று கண்ணாடியை இறக்கி விட்டு கத்தினான். அடுத்தான் சொல்லாமான்னு தெரியல, அங்க உங்க அக்காவை போட்டு குமுறானுவ போல அப்படின்னு சொல்லி ஒருத்தன் மனசுக்குள் புலம்பிக் கொண்டான். பாப்பாவின் அம்மா என்று அறியப்பட்டவள் பதட்டத்துடன் ஓடி வந்தாள். பொதுவா அப்பாவை திட்டுறதுக்கு அப்பாவை பயன்படுத்திக்குவாங்க. குழந்தைகள் மூலமா அப்பாவை திட்டுவாங்க. பாருங்களா, அதுதான் வருது. அட கூறுகட்ட குப்பனுக்கு பிறந்தவளை என்று வைத்தபடி குழந்தையை முதுகில் ஒரு சாத்தி குழந்தையை எடுத்துக்கொண்டு அம்மா புறப்பட மிக அழகாக எழுதி முடிக்கிறார் அந்த கவிதையை. குழந்தை அழத் தொடங்கியது. மறுகணம் வாகனங்கள் அனைத்தும் அழுதபடியே அங்கிருந்து கிளம்பி சென்றன என்று எழுதுகிறார். ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், வாமுகோமுக்கு எழுத வராமல் எல்லாம் இல்லை. அவர் உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழல் தான் அவரை வேறு மாதிரியாக காட்டிவிடுகிறது. இப்ப பாருங்களேன், இன்னொரு காட்சி. ஒரு குழந்தை கடத்தப்பட்டிருக்கிறார். எங்கிருந்து கடத்தப்பட்டிருக்கிறாள் என்று சொன்னால், வீட்டிலிருந்து ஓடிவிட்ட காற்றடித்த பலூனை பிடிக்க போன குழந்தையை அலேக்காக பைக்கில் தூக்கி வந்து விட்டார். அவர்கள் தூக்கி வந்த என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் மூவரும் கிளாஸ்களை முட்ட வைத்து சியர்ஸ் செய்து குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாயில் கையில் கட்டப்பட்டு சற்று தள்ளி படுத்திருந்த பாப்பா அது மனசுக்குள் நினைச்சுக்கலாம், இந்த அண்ணன்கள் என்ன விளையாட தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியலையே என்று யோசிக்கிறது. இது ஒரு வகையில் குழந்தைக்கு அந்த பதட்டம் தெரியாது. குழந்தையுடைய மனநிலையில் இருந்து எழுதுகிறார் என்பதை இது புரிந்து கொள்ள முடிகிறது. இது அன்றாடம் நாம் வாசிக்கக்கூடிய ஒரு செய்தி தான். இப்ப பாருங்களேன், இயேசு பற்றி எழுதுகிறார். மிக அருமையான ஒரு கவிதை. இயேசு பற்றி எழுதுகிற பொழுதெல்லாம் எனக்கு டாஸ்டோவஸ்கியுடைய நாவலுடைய ஒரு பகுதி நினைவுக்கு வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து ஒரு தேவாலயம், ஞாயிற்றுக்கிழமை என்றால் தானே இயேசு கிறிஸ்து நினைத்து பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு தேவாலயத்திற்கு முன்னால் இயேசு கிறிஸ்து வந்து நின்று கொண்டிருக்கிறார்.
தான் படைத்த சமயம் எப்படி இருக்கிறது, மக்கள் கிறிஸ்தவத்தை எப்படி பின்பற்றுகிறார்கள் என்பதையெல்லாம் பார்ப்பதற்காக வந்து நின்று கொண்டிருப்பதாக ஒரு காட்சி. வெளியே வந்தவர்கள் எல்லாம் காலையில் இருந்து அபசுகுணமாக ஒரு கிழவன் பரட்டை தலையோடு வந்து நின்று கொண்டிருக்கார் என்று திட்டிவிட்டு கடந்து போகிறார்கள். கடைசியாக பாதிரியார் அடையாளம் கண்டு கொண்டார். இவனை முதல் பாதாள சிறையில் அடையுங்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர் போய்விட்டார். நள்ளிரவு 12 மணிக்கு மண்டியிட்டு, என் பிதாவை என்னை மன்னித்து விடுங்கள், நீங்கள் இயேசுதார் என்று எனக்கு தெரியும், ஆனால் என்னால் சொல்ல முடியாது, உங்களை வைத்துத்தான் நாங்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம், ஆகவே நீங்கள் உடனடியாக இந்த இடத்தை விட்டு விடைபெற வேண்டும், இல்லை என்று சொன்னால் உங்களை சிலுவையில் அறைய ஆணையிடக்கூடிய அடுத்த ஆள் நானாகத்தான் இருப்பேன் என்று அந்த பாதிரியார் சொன்னார். இது ஒரு காட்சி. இன்னொரு காட்சி பாரதிதாசனுடைய இயேசுநாதர் ஏன் வரவில்லை என்று சொல்லக்கூடிய கவி. அந்த கவிதையில் என்னவென்று சொன்னால், ஒரு தேவாலயத்தில் மக்கள் எல்லாம் இன்று வழக்கம் போல ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் குழுமி இருக்கிறார்கள். பாதிரியார் சொல்லுகிறார், இயேசுநாதர் மாட்டுக்கொட்டகையிலே பிறந்தவர், எளிமையை போதித்தவர், நீங்கள் இப்படியெல்லாம் ஆடை ஆபரணங்களை எல்லாம் அணிந்துவிட்டு ஆடம்பரமாக வரலாமா? நீங்கள் எல்லாம் எளிமையின் திருவுருவாக வர வேண்டும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாதிரியாரை தவிர யாரும் வரவே இல்லை. பாதிரியாருக்கு கவலை வந்தது. மக்கள் வரவில்லை என்ற கவலை அல்ல, தன்னுடைய வாழ்வாதாரம் பற்றிய கவலை வந்தது. ஆகவே அவர் சொன்னார், வெளிப்படையாக அறிவிக்கிறார், அடுத்த முறை நீங்கள் விரும்புகிற வகையில் எப்படி வேண்டுமானாலும் வரலாம், நீங்கள் எவ்வளவு ஆபரணங்களை போட்டு வேண்டுமானாலும் வரலாம், நீங்கள் போட்டிருக்கிற ஆபரணங்கள் எல்லாம் சரியாக இருக்கின்றனவா என்று பார்ப்பதற்கு நிலை கண்ணாடியும் பொருத்தி இருக்கிறோம் என்று சொன்னார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வந்தார்கள். பாரதிதாசன் அந்த கவிதையை மிக இயல்பாக கவித்துவமாக முடிக்கிறார். இயேசுநாதர் மட்டும் வரவில்லையே என் இனிய பாரத தேசமே என்று முடிக்கிறார். ஆக இயேசுவை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் இந்த குறிப்புகள் எதுக்கு சொன்னால், என்ன காரணம் என்று சொன்னால், நிறுவன மயத்திற்கு எதிராக கிளம்பிய ஒரு புரட்சிக்காரனை மதம் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன குப்பிக்குள் அடைத்து வைத்து விட்டு நாம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம். ஐசக் கருமராஜன் வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாதிரியார்கள் தங்களுடைய சட்டை பாக்கெட்டுகளில் இயேசுவை பத்திரப்படுத்தி கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் இயேசு பற்றிய கவிதையை பார்க்க முடியும். அவுடன் என்று சொல்லக்கூடிய ஆங்கில கவிஞர் இடத்துல சொல்லுவார், கடவுளே நீ மாமாவாக மாறி எங்கள் குழந்தையை பார்த்துக் கொள்ளும், தாத்தாவாக குஷிப்படுத்தும், லில்லியனுடைய வீட்டு பாடத்தில் உதவி செய்யும், எங்களைப் போலவே பலவீனமாகவும் உற்சாகம் உள்ளவருமாக இரும், நாங்கள் எங்களை நேசிப்பது போலவே உங்களையும் நேசிப்போம். இது அவுடனுடைய ஒரு கவிதை. அவுடன் சொல்வது போல பாமுகோமுடைய கடவுள் கவிதைகளில், குறிப்பாக இயேசு கவிதைகளில் நம்முடைய கடவுளும் கந்தசாமி பிள்ளையை நினைவுபடுத்துவது போல கடவுள் ஒரு மானிட உருகொண்டு உலவி வருகிறார். பாருங்களேன், ஒரு கவிதை மிக இயல்பாக எழுதியிருக்கிறார். இயேசு ஒரு நாள் மொபற்றில் போவதை வண்ணாம்பாறைக்குள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தா நான் கண்ணுற்றேன். இயேசு என்ன பண்ணிட்டு இருக்காரு? மொபட்டில் போயிட்டு இருக்காரு. எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, என் கண்கள் பொய் சொல்லாது, அவர் இயேசுநாதர் தான். அவர் சென்ற அரை மணி நேரம் கழித்து சர்ச்சு பாதிரியார் மிதிவண்டியில் வேகமாக வந்து என்னை விசாரித்தார். இது வழியாக தாடி வைத்தவன் பரட்டை தலையோடு மொபட்டில் போனானா? கேட்டவர் யார்? பாதிரியார். அவர் இன்னொரு தகவலையும் சொல்கிறார், என் மொபட்டை தேவாலய வாசலில் களவாண்டு வந்து விட்டார், அதில் எரிபொருள் வேறு குறைவாக இருந்தது. உடனே நம்முடைய பாமுகோமு சொல்கிறார், ஆமாம், அவர் பெத்லகேம் போவதாக எண்ணுகிறேன். இவ்வளவுதான் கவிதை. இப்ப முதல் முறையாக அதிர்ஷ்டம் அடித்தது போல அப்போதுதான் எனது தூண்டிலில் முதல் மீன் சிக்கியது என்று எழுதுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய பிம்பத்தை கட்டுடைத்து அவரை சக மனிதராக, சக பயணியாக ஆக்குவதில் இந்த கவிதை வெற்றி பெற்றிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். பாருங்கள், இன்னொரு கவிதை, இயேசுநாதர் கவிதை, மிக முக்கியமான கவிதை. இறங்கினார் என்று எழுதக்கூடாது, எட்டி குதித்தார் அவர் சிலுவையில் இருந்து என்றே சொல்லப்படல் வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? சிலுவையிலிருந்து எட்டி குதித்தார். சிலுவையை மீண்டும் திரும்பி பார்க்காமல் நடந்து போகிறார். அவருக்கு தாகமாக இருக்கிறது. மேய்ச்சல் நிலங்களை மேய்ப்பன் தானே, மேய்ச்சல் நிலங்களை எல்லாம் பார்க்கிறார். தான் மேய்த்த செம்மறி ஆடுகளை காணோம். இவர் கிழக்கு திசை நோக்கி தாகமாக நடந்து கொண்டிருக்கிறார். அவையெல்லாம் மேற்கு திசை போய்விட்டாங்க. மேற்கு திசையில் இருக்கக்கூடிய வரக்கூடிய பறவைதான் அங்கெல்லாம் செம்மறி ஆடுகள் சென்று விட்டனவா என்பதை சொல்ல வேண்டும். இப்படி ஒரு குறிப்பதை கவி இருக்கிறார். பாருங்கள், அடுத்த
மிதியடி இல்லாத பாதங்கள் கொண்டு நடந்து செல்லும் கடவுளுக்கு நெருஞ்சி முட்களும் கூர்கற்களும் ஒரு சேர குத்துவதால் வேதனையில் முகம் சொலித்தார் என்று ஒரு இடம் வருகிறார். ஆரம்பகால புதுக்கவிதைகளில் ஒன்று, ஒருவன் கடவுளிடம் வரம் கேட்கிறான். ஊசி முனையில் நின்று வரம் கேட்டு கடவுள் பிரசன்னமானார். எத்தனை படம் பார்த்திருக்கோம். கடவுள் பிரசன்னமானார். என்ன கேட்பார்? என்ன வரம் வேண்டும் கே. இவன் கேட்கிறான், இது கூட தெரியாமல் நீ என்ன கடவுள்? உனக்கு எல்லாமே தெரியுமே. சர்வ வல்லமை படைத்தவர், ஆம்னி பிரசன்ட், ஆம்னி பொட்டன்ட். அப்படி சர்வ வல்லமை படைத்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து வந்தவருக்கே லேசாக கூர்கற்களும் நெருஞ்சி முட்களும் பட்டாலே வலிக்கிறது. கவிதை எப்படி முடிகிறது என்று சொன்னால், மனித நடவடிக்கை மீதான ஒரு விமர்சனம். போகிற வழியில் இவர் பார்த்து கொண்டே போகிறார். கையில் இருக்கிற அப்பங்களை எல்லாம் மக்கள் மறைத்துக் கொள்கிறார்கள். இவன் தாகமா இருக்கிறான், வருவதை பார்த்தால் பிடுங்கி தின்னுவோன் போவே இருக்கிறதே என்று மறைத்துக் கொள்கிறார்கள். கவிதை மிக அழகாக முடிக்கிறார். அழிந்து போன காலத்தின் மீதி துகள்களை தரிசிக்க வேண்டி மன்றாடி நடக்கும் கடவுளை கண்டும் காணாது நடக்கும் மனிதர்களிடையே வால் துண்டிக்கப்பட்ட நாய்க்குட்டி ஒன்றும் சென்றது. இந்த வால் துண்டிக்கப்பட்ட நாய்க்குட்டி எதனுடைய குறியீடு? ஓஷோ ஒரு இடத்தில் எழுதுகிறார், ஒரு புதியவர் வீட்டுக்கு வருகிற பொழுது முதல் முறையாக சந்திக்கக்கூடிய நாய் குறைத்து கொண்டே வாலை ஆட்டிக் கொண்டிருக்கும். வீட்டில் இருப்பவர் வாங்க வாங்க நீங்களா என்று கேட்டீர்கள், கேட்டோமே என்றால் அந்த நாய் என்னவென்று செய்யும் என்றால் குறைப்பதை நிறுத்தி கொண்டு வாலை மட்டும் ஆட்டும். வீட்டுக்கு தெரிஞ்சவர் போல இருக்கு. யாருங்க என்ன வேணும் என்று கேட்டோமேனால் வாலை ஆட்டுவை நிறுத்திவிட்டு குறைக்க ஆரம்பித்தது. ஆகவே தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு நாய் தன்னுடைய வாலை பயன்படுத்துகிறார். அந்த நாய், இங்க இருக்கக்கூடிய நாயுடைய வாயில் வெட்டப்பட்டிருக்கிறார். மனிதர்கள் உணர்ச்சியற்றவர்களாக மாறி தாகம் எடுத்து பசி எடுத்து அலைகிற இயேசுநாதருக்கு முன்னே கூட அப்பத்தை மறைத்து கொண்டே சென்று இது எப்படிப்பட்ட காலமாக இருக்கும் என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. கொரோனா காலம் ஞாபகம் இருக்கும் நமக்கெல்லாம். கொரோனா பத்தி கூட அவருடைய தொடுப்பு என்கிற கவிதை தொகுப்பு, கொரோனா பத்தி நிறைய கவிதைகள் வருகின்றன. கொரோனா பற்றி நினைக்கிற பொழுது எல்லாம் நமக்கு இப்பவும் அந்த தினசரி தொலைக்காட்சி செய்திகள் வந்து போவது தெரியும். பல்லாயிரக்கணக்கான பேர் இறந்து போனார்கள். தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று நாம் அறிவுறுத்தப்பட்டோம். முகக்கவசம் அணிந்தோம். தனி மனித இடைவெளி என்று சொன்னோம். சமூக இடைவெளி என்று சொன்னோம். பாதுகாக்கப்பட்ட அரண்களில் எல்லாம் மக்கள் அடைக்கப்பட்டார்கள். ஒரே நாளில் இந்தியா இழுத்து மூடப்பட்டது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு இன்னொன்றை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். பகுத்தறிவு கொரோனா காலகட்டத்தில் நம்மிடமிருந்து சென்று விட்டது. கைதட்ட சொன்னால் கைதட்டினோம், விளக்கு ஏற்றினால் கொரோனா சென்று விடும் என்று சொன்னால் விளக்கை ஏற்றினோம். இங்கு அதே போன்ற ஒரு பதிவைத்தான் இவர் கவலைப்படுத்த. எனக்கு பிடித்த விஷயம் வாமு கோமுல் என்னவென்று சொன்னால், ஒரு துளி கூட பிரச்சாரம் இல்லாமல் இந்த கவிதை எழுதி. இந்த கவிதையுடைய தலைப்பு தெரியுமா? உலகத்தின் அழகெல்லாம் ஒருங்கே பெற்றவள். பெண்கள் இல்லாமல் வாமு கோமு யோசிக்க கூடாது. இந்த கவிதை மட்டும் உங்களுக்காக நான் முழுக்க வாசிச்சேன். ரொம்ப அழகான ஒரு கவிதை. அந்த பெண்ணை சாலையில் நான் பார்த்தபோது மனதுக்குள் எதுவோ அப்போது பூத்து விட்டது. இத்தனைக்கும் அந்த பெண்ணை பின்புறமாகத்தான் நான் பார்த்தேன். உலகத்தின் அழகை எல்லாம் ஒரு சேர அமைய பெற்றவளாக இருக்கலாம். இருப்பது ஒரு வாழ்க்கை. அதை இப்போது மகிழ்ச்சிப்படுத்த அந்த பெண்ணை பின்தொடர்ந்தேன். நீலவர்ண சுடிதார் அவள் உடலுக்கு ஏற்றதாக அமைந்திருக்கிறது. எனக்கு தெரிந்து பெரும்பாலான பெண்கள் எல்லாம் நீலவண்ண சுடிதாரை அணிந்து ஏன் வருகிறார்கள் என்பதை வாமு கூமுடன் தான் கேட்க வேண்டும். நீலவண்ண சுடிதார் அவள் உடலுக்கு ஏற்றதாக அமையப்பெற்று மிக உயர் ரக மிதியடி அணிந்திருந்தாள். அவளின் நடை ஒரு நாட்டியத்திற்கு ஒப்பானதாக இருந்தது. சாலையில் செல்வோர் அவரவர் பாடுகளோடு சென்றார்கள். இப்ப அடுத்த அவளின் எதிரிலுக்கே ஒரு கோமாதான் வந்தது. சாலையில் வந்து கொண்டிருந்தது. எனக்கோ சாலையில் வரும் அது உலகத்தின் அழகையெல்லாம் ஒரு சேர பெற்றிருக்கும் அவளை முட்டிவிட்டால் உடல் சரிந்து சாலை கபலேகரமாகிவிடும். நான் நடையை விரைவுபடுத்தினேன். இப்ப அந்த பெண்ணை காப்பாற்றி ஆகணும். கிளம்பிட்டேன். நான் நல்ல மாடுபிடிக்காரனும் அல்ல. கோமாதா அசை போட்டபடி விடியன் நின்று வாலை உயர்த்தி சிறுநீரை வெளியேற்றிட்டு உலகத்தின் அலங்கையெல்லாம் ஒருங்கே பெற்றவள் வேகமாக மாட்டை கடந்து
மாஸ்கை இறக்கிவிட்டு தன் உள்ளங்கையால் சிறுநீரை பிடித்து குடித்தான். தலைக்கும் தீர்த்தம் என போட்டுக் கொண்டான். இதை பார்த்த இவர் மயக்கம் போட்டார். பிறகு எனக்கு யாரோ தண்ணீரை முகத்தில் அடித்து எழுப்பினார்கள். யாரென பார்த்தேன், உலகத்தின் அழகெல்லாம் ஒருங்கே பெற்ற. நான் ஏற்கனவே சொன்னேன், மனித நடவடிக்கைகள் மீதான விமர்சனம். இன்னொன்று, கொரோனா காலத்தில் பகுத்தறிவு விடை பெற்று போனது. அண்மையில் கூட IITயில் இருக்கக்கூடிய அறிவாளிகள் எல்லாம், நீங்கள் எல்லாம் கோமோத்திரம் குடித்தீர்களே ஆனால் காய்ச்சல் வராது, நோய் சக்தி எதிர்ப்பு நடவடிக்கைகள் என்றெல்லாம் அறிக்கையெல்லாம் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார்கள். உத்தரப்பிரதேசத்தில் கொரோனா காலகட்டத்தில் கோமோத்திரத்தில் குளித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார். இதையெல்லாம் நினைவுபடுத்துமாறு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். இந்த கொரோனாவில் சிக்கி கொண்ட கடவுள் பற்றி ஒரு கவிதை இருக்கிறார். இவர் என்ன பண்றாருன்னா, ஊதுபத்தி எல்லாம் எடுத்து கடவுளை பார்க்க போறார். போற போக்கில் பார்த்தா கடவுளுக்கு யாரோ முகக்கவசம் அணிந்திருக்கிறார். கடவுள் மூச்சு வாங்கி சொல்றார், எப்படியாவது கழட்டி விட்டுருப்பா, மூச்சு அடைக்குதுங்க. இவர் போய் எடுக்கிறார், கஷ்டப்பட்டு கழட்டி விடுகிறார். கழட்ட முடியல, ஏன்னா ரொம்ப டைட்டா கழிட்டாங்க, பல மூச்சுகள் போட்டிருக்காங்க. உடனே என்ன பண்றாருன்னா, கடவுள் சொல்றார், அசரீர் கேட்குது, என்னுடைய கத்தியை பயன்படுத்திக்கொள். அந்த கத்தியை எடுத்து மாஸ்க் எடுத்து விடுறார். கடைசி கவிதை இப்படி முடிக்கிறார், மாஸ்க் முடிச்சை அவிழ்த்தேன், புஷ் என்று புகை மண்டலம் ஆயிற்று அந்த இடம். எல்லாம் சரியாகி கண் திறந்த பொழுது கையில் கத்தி பிடித்தபடி நான் கடவுளின் மேடையில் அமர்ந்திருந்தேன். கடவுள் இடத்தை காலி செய்திருந்தார். இப்படி ஒரு கவிதை. இது எல்லாத்தையும் விட கொரோனா காலகட்டத்தில் நடந்த, இன்னும் சொன்னால் வறுமை, வேலையின்மை, இதை பற்றி எல்லாம் பல்வேறு கவிதைகள் எழுதியிருக்கிறார். ஆனால் சீதாவின் கவிதை என்று சொல்லக்கூடிய கவிதை மிக அழகான ஒரு கவிதை. கொரோனா காலத்தில் வேலை இல்லாது ரேஷன் அரிசி சாப்பிடக்கூடிய ஒரு அவலச் சூழலை, அது கூட கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை, இன்னும் சொன்னால் 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கக்கூடிய சீதா என்று சொல்லக்கூடிய கதாபாத்திரத்தின் மூலம் அவர் எழுதுகிறார். 50 நாட்களாக, நான் கடைசி 4 வரிகளை மட்டும் படிக்கிறேன். 50 நாட்களாக பணி இல்லாமல் போனதால் ரேசனின் இலவச அரிசி பெற்று கஞ்சி குடித்து மகிழ்கிறாள் சீதா. சீதா 100 நாள் வேலை திட்டத்தில் கடந்த 20 வருடங்களாக பணியாற்றி தன் வயதான தந்தையையும் தன்னையும் காப்பாற்றி வந்தாள். கையில் 100 ரூபாய் கூட இல்லை என்ற கவலையின்றி வாழும் சீதாவுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கும் சமையல் வாசம் வருகையில் மட்டும், பக்கத்து வீட்டிலிருந்து சமையல் வாசம் வருகையில் மட்டும் தந்தைக்கும் தனக்கும் மாஸ்க் அணிந்து கொள்கிறார். இப்படி கொரோனா பற்றி அவர் எழுதிய ரூபை பார்க்க. அடுத்ததாக அரசியல் கவிதைகள், அடுத்து நகைச்சுவை கவிதை நான் முடித்து விடுகிறேன். அரசியல் கவிதைகளை பற்றி பேசுகிற பொழுது கோமுக்கு என்று ஒரு அரசியல் பார்வை இருக்கிறது, இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அந்த அரசியல் பார்வை எப்படிப்பட்டது என்று சொன்னால், வருத்தம் பட்டு பார சுமக்கிறவர்களுடைய பக்கத்தில் நின்று அவர்களுடைய குரலாக ஒலிக்கிற ஒரு பார்வை. அவர் அதிகாரத்திற்கு நைந்து போகிற அல்லது அதிகாரத்துக்கு பணிந்து போகிற ஒரு பார்வை அல்ல என்பதை அவருடைய கவிதைகள் மூலமாக நான் அறிந்து கொள்கிறேன். எத்தனையோ திட்டங்கள் வருகின்றன. எடுத்த எடுப்பிலே ஒரு கேள்வி கேட்கிறார், நாங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கலாம்? சீக்கிரம் திட்டங்களை அறிவியுங்கள். நாங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கலாம்? சீக்கிரம் திட்டங்களை அறிவியுங்கள். எங்களின் மகிழ்ச்சிகளை இல்லாமலாக்க திட்டங்களுக்கா உங்களுக்கு பஞ்சம்? அடுத்து போகிற போக்கில் சொல்லி போகிறார், எங்களுடைய மகிழ்ச்சிக்கு தீ வைத்து கொளுத்துங்கள். உங்களால் எங்கள் தூக்கம் பறிக்கப்படட்டும். ஒருவேளை தூக்கம் பறிக்கப்பட்டால் கூட சும்மா இருக்காதீர்கள், அடுத்த திட்டத்தை அறிவியுங்கள். எங்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி தற்கொலைக்கு தூண்டுங்கள். ஆனாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் மீண்டும் வாழ தயாராகும் எங்களை நீங்கள் ஆதிக்கம் செலுத்தி திட்டங்களை அறிவிக்க முடியாமலே போகும் ஒரு நாள் வரும், அன்று நீங்கள் காணாமல் போயிருப்பீர்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் அதிகாரத்துக்கு எதிரான ஒரு குரலாக அவருடைய குரல் இருப்பதை நான் பார்க்கிறேன். இன்னொரு கவிதையில் ஒப்பாரி என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை இருக்கிறது. அந்த கவிதையில் நம்முடைய ஒப்பாரிகளுக்கெல்லாம் பெரிய பலம் இல்லை என்று சொல்லுகிறார். நீங்கள் ஒப்பாரி வைப்பதால் எதுவும் ஆகிவிடவில்லை. அந்த கவிதையுடைய உள்ளீடு என்னவென்று சொன்னால், இன்று வளர்ச்சி திட்டங்கள் என்கிற பெயரில் நிறைய திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்றன, நிலங்கள் கையகப்படுத்தப்படுகின்றன. அப்பொழுது எழக்கூடிய ஒப்பாரிகளை
நாம் பெரும்பாலும் அரசியல்வாதிகளோ அல்லது அதிகாரிகளோ கண்டுகொள்வதில்லை. அந்த கவிதை ஒரு இடத்தில் அவர் சொல்லுகிறார், மிக முக்கியமான வரி என்னவென்று சொன்னால், எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துச்சு சார், இந்த ஒரே ஒரு அறிவிப்பை தான் அதிகாரத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று கவிதை முடிகிறார். இந்த இலக்கிய படைப்புகளுக்கெல்லாம் பரிசு கொடுக்கிறத பத்தி மிக நகைச்சுவையா ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். ஞானக்கூத்தனுடைய ஒரு கவிதையில வரும், ஒரு புலவனுக்கு யானை பரிசாக வழங்கப்பட்டது. அந்த யானையை வைத்துவிட்டு என்ன செய்வது என்று அந்த புலவன் தவிப்பான். கடைசியாக கொடுத்த அரசனுக்கே திருப்பி கொடுத்து விடுவது என்று அவன் வாயில் காப்போனை அணுகுகிறான். அந்த கவிதை வாயில் காப்போனே என்று ஆரம்பிக்கும். அப்படியாக நம்முடைய வாமுகோமுடைய கவிதையில் நையாண்டி அதிகம், கொஞ்சம் எள்ளல் துள்ளல் ஓடு இந்த கவிதை எழுதியிருக்கிறார். இந்த கவிதை பார்த்தீங்கன்னா 1990 சொக்கலிங்கம் நினைவு பரிசாக யானை ஒன்றை பெற்றுத்தந்தது பழனிசாமியின் முதல் கவிதை தொகுப்பு. இந்த பேரை பார்த்தீங்கன்னா பழனிசாமி, சாந்தாமணி அடிக்கடி நாவல்களில் சிறுகதைகளே வந்துட்டே இருக்கிறேன். ஒருவேளை ரைட்டர்ஸ் ஃபேவரேட்னு வச்சுக்கலாம். அதை இப்போ ஞானக்கூத்தனுக்கு ஞானாட்சரி மாதிரி, நகுலனுக்கு சுசீலா மாதிரி, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே ஆண்டிற்கான கவிதை தொகுப்பு ஜப்பான் தேசத்தின் உயரிய விருதான குசிமி பூ விருதை பெற்ற பழனிசாமியின் அதே தொகுப்புக்கு பரிசாக ஒரு ஹெலிகாப்டர் கிடைத்தது. முதல் பரிசு என்ன? யானை. அடுத்த பரிசு என்ன? ஹெலிகாப்டர். அடுத்த 2 வருடங்கள் பழனிசாமி ஹெலிகாப்டரில் யானைக்கு தீனி தேடி காடுகள் மீது பயணித்தார். அடுத்து அவர் கவிதை எழுதியது போதும், மனசு பித்தாகி போய் சிறுகதை எழுத ஆரம்பித்தார். 2004 முருகவேல் நினைவு பரிசாக 10 பெட்டிகள் கொண்ட ரயில் என்ஜின் வழங்கப்பட்டது. அதுல ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க, தண்டவாளம் சும்மா இருந்தால் ஓட்டிக்கொள்ளலாம். சட்டத்தின் ஆணைப்படி அரசாணை எதிர்நோக்கி மத்திய அரசுக்கு விண்ணப்பித்துக் கொண்டு காத்திருந்தார் பழனிசாமி. மழையிலும் ரயிலிலும் சும்மா நின்ற ரயிலை பின்பாக பேரிச்சம் பழக்காரனுக்கு எடை போட்டு 1 வருடம் உட்கார்ந்து தின்றது அவன் குடும்பம். எழுதி கொண்டிருக்கும் நாவலை பரிசுக்கு அனுப்ப சொல்லி வாதிடும் மனையாளிடம் பரிசுகள் என்றும் தொல்லை பயப்பன என்றார் பழனிசாமி. இப்படி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். இன்னொரு கவிதை நான் இயல்பாவே எல்லாருக்கும் சிரிப்பார், பாட்ஷா பாய் அப்படின்னு ஒரு கவிதை. பாட்ஷா பாய் இப்போ என்னவாயிருப்பார்? ரஜினியுடைய பாட்ஷா படத்தை பார்த்தவங்க எல்லாம் அந்த பிஜிஎம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி வச்சு படிச்சா அந்த கவிதை ரொம்ப நகைச்சுவை இருக்கு, தப்பு கிடையாது. நவீன கவிதை நகைச்சுவை இல்லாம இருக்கணும், தீவிரமா இருக்கணும்லாம் கிடையாது, இல்லை இருக்கலாம். மாணிக் பாட்ஷாவுக்கு வயதாகி முன் பற்களில் 4ம் கடை பற்களில் 2ம் விழுந்து விட்டன. பின்னணியில் அதே பிஜிஎம் ஒலிக்க ஆங்காங்கே ஒட்டு தையலிட்ட கோட்டுடன் நடை தளர்ந்து அவர் முன்னால் வர, கூடவே பாதுகாப்பாளர்கள் 5 பின்னால் 8 வைத்து அந்த இரவில் என் ஊர் வந்தனர். பாதுகாவலர் ஒருவன் 10 வருஷம் முன்பாக நடந்த துப்பாக்கி சூட்டில் ஒரு கண்ணை இழந்திருந்தான். இன்னொருவனுக்கு ஒரு கை விடை பெற்றிருந்தது. மீதி இருக்கக்கூடிய 3 ஒருவருக்கு சுகர், ஒருவருக்கு மூலம், ஒருவருக்கு உயர்பகுதி அழுத்தம். உயர்தர இது எங்க போயிட்டு இருக்காருன்னா பல் சிகிச்சைக்கு போயிட்டு இருக்காரு. யாரு? பாட்ஷா. உயர்தர பல் மருத்துவமனையில் நுழைந்த பாட்ஷாவை வரவேற்க ரிசப்ஷனில் கூட யாரும் இல்லை. பிஜிஎம் ஒலி நின்ற சமயத்தில் அலைபேசி மணி அடிக்க எடுத்து காதில் வைத்த உயர் குருதி அழுத்தக்காரனுக்கு நக்மாவை நாய் கடித்து மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாக தகவல் கிடைத்தது. அதை ஸ்டாரிடம் சொல்லலாமா வேண்டாமா குழம்பி நின்றவனுக்கு படபடப்பு கூடி போக மயங்கி விழுந்தார். பாட்ஷா திரும்பி இதுதான் ஹைலைட், 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கணும் என்று சொன்னார். இப்படி அவருடைய கவிதைகளை படிக்கிற பொழுது நமக்கு இயல்பாகவே அவர் ஒரு இடத்தில் சொல்லுகிறார், என்னுடைய கவிதைகளுக்கு கிடைத்த வெற்றி எது என்று நான் சொல்லுவேன் என்று வாமுகோமுவை கேட்டால் அவர் சொன்ன விஷயம் என்னவென்று சொன்னால், அவர் கவிதை கிடைத்த வெற்றி நீங்கள் சிரிப்பதுதான். ஆக வாமுகோமுடைய கவிதைகளை ஒட்டுமொத்தமாக வாசிக்கிற பொழுது, அவருடைய பெருங்குண்டி அம்மனம் ஆரம்பித்திலிருந்து அண்மை தொகுப்பு வரை, தொடுப்பு என்று சொல்லக்கூடிய அண்மை தொகுப்பு வரை வாசித்து பார்க்கிற பொழுது கிராமத்து பெண்கள் பற்றி ஒரு பார்வை அவருக்கு இருக்கிறது. அவர்கள் கிராமத்து குரல் எடுத்து கொங்கு மொழியில் மிக அழகாக இயல்பாக தங்களுடைய ஆசைகளை, அபிலாசைகளை, தங்களுடைய வருத்தங்களை, வலிகளை, ஆண் பெண் உறவுகளை மிக இயல்பாக பேசுகிறார்கள். ஆனால் நகர்ப்புற பெண்களை பற்றி பேசுகிற பொழுது வாமுகோமுடைய குரல் ஏற்புடைய குரலாக இல்லை என்பதை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன்.
அது மட்டுமல்லாமல் அதையும் தாண்டி அரசியல் கவிதைகள், நகைச்சுவை கவிதைகள், இன்னும் சொன்னால் குழந்தைகள் பற்றிய கவிதைகள், நான் சொல்லாமல் விட்ட எழுத்தாளர்கள் பற்றிய கவிதைகள், இப்படி எக்கச்சக்க கவிதைகள் எழுதியிருக்கிறார். எழுத்தாளர் பற்றிய கவிதைகளை பற்றியெல்லாம் படிக்கிற பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். சுந்தர ராமசாமி பற்றி கவிதை எழுதியிருக்கிறார், நகுலன் பற்றி கவிதை எழுதியிருக்கிறார். இதையெல்லாம் படிக்கிற பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், இந்த சமூகத்தை கூர்ந்து நோக்குகிற ஒரு கலைஞனாக வ.மு.க.மு இருப்பதை பார்க்கும். அவருடைய நிலைப்பாடுகள் மீது சில இடங்களில் நமக்கு விமர்சனங்கள் உண்டு. அந்த விமர்சனங்களை தாண்டி அவரை படிக்கிற பொழுது அவருடைய படைப்புகள், குறிப்பாக நகரம் கிராமம் என்று சொல்லக்கூடிய இணைவுகள், அதாவது இருமைன்னு சொல்லுவாங்க, பைனரி ஆப்போசிஷன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அதை ஒட்டி நடைபெறுகிறவனாக இருக்கின்றன. கிராமத்தை பேசுகிற பொழுது ஒரு தொனியும், நகரத்தை பேசுகிற பொழுது இன்னொரு தொனியும் அவருடைய கவிதைகள் இருப்பதை நான் பார்க்கிறேன். இன்னொன்று, அவருடைய நடை மிக இயல்பான நடை. இயல்பாக அவர் எழுதி கடக்கிறார். கவிதைகளுக்கென்று அவர் வார்த்தைகளுக்கு காத்திருப்பதாக தோன்றவில்லை. தனக்கு தெரிந்த மொழியிலே கதைகளைப் போல, இலக்கியம் குறிப்பிட்டதைப் போல நீரோட்டம் போன்று எழுதி கொண்டு கிடக்கிறார். இது கவிதைகளுக்கும் பொருந்தும். நான் முதலில் குறிப்பிட்டது போல அவருடைய கவிதைகளுக்கும் அவருடைய சிறுகதைகளுக்கும் அவருடைய நாவல்களுக்கும் ஒரு ஒத்திசைவு இருப்பதை நான் பார்க்கிறேன். இதை ஆங்கிலத்தில் ஆர்கானிக் யூனிட்டி என்று சொல்வார்கள். இது அவருடைய எல்லா படைப்புகளிலும் ஒரு ஊடாட்டமாக இருக்கும். அண்டர் கரண்ட் என்று சொல்லுவோமே, அப்படி இருக்கிறது. அப்படி இருப்பது மிக சரியானதும் கூட. ஒரு படைப்பாளியை அவருடைய கவிதையை வாசிக்கிற பொழுது, இன்னும் சொன்னால் சாந்தாமணி கவிதைகள் இருக்கின்றன. சாந்தாமணி கவிதைகளை படித்துவிட்டு சாந்தாமணியும் இன்ன பிற காதல் கவிதைகளையும் படித்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். அவர் கதைகளை கொண்டாட்டமாக அணுகுகிறார். ஒரு பிரச்சனையை பேசுவதை விட உங்களுக்கு அது இன்பம் பயப்படமாக இருக்கிறதா என்கிற நோக்கில் தான் அவர் எழுதி செல்கிறார். அவர் எழுதி கிடக்கிற விஷயங்கள் எல்லாம் நாம் காண நேர்ந்தவைதான். அதை வேறொரு கோணத்தில் அவர் பதிவு செய்கிறார். ஆக ஒரு படைப்பாளியாக வ.மு.க.முடைய இருப்பு என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், வ.மு.க.மு சமூகத்தினுடைய மனசாட்சியாக இருக்கிறாரோ இல்லையோ, சமூகத்தில் ஒரு சிலரை, குறிப்பாக இளைஞர்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.